ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஃபனல் பற்றி பார்க்க போகிறோம். ஃபனல்னா என்ன? இதுக்கு பேர் தமிழ் புனல் சொல்லுவாங்க. லிக்விட் வெசலை இன்னொரு வெசலுக்கு மாற்றும் போது இன்னொரு யூஸ் பண்ணுறோம். ஏன் இதை யூஸ் பண்ணுறோன்னா, இந்த லிக்விடில் இருந்து இன்னொரு லிக்விட் அதையும் போது சிந்தும். ஆனால் அந்த ஃபனல் வச்சு நம்ம யூஸ் பண்ணோன்னா ஈஸியாக நம்ம அதை ஊற்றிடலாம். இந்த ஃபனலை போல தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்க வேண்டும். கஷ்டப்பட்டு ஊற்றும் போது ஒரு ஃபனல் எப்படி இருந்தால் ஈஸியாக முடியுதோ, அதே போல் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய வேலையோ அல்லது ஒரு காரியமோ இருக்கும்போது ஒரு கர்த்தரோட பிள்ளை அங்கே இருந்தால் ஈஸியாக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டு வருத்தம் அடைந்தானோ, அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் அறியாமல் கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு யோசேப்பு கர்த்தருடைய பிள்ளை அங்கே இருந்து அதன் காரியம் இன்னதே என்று விளக்கி அதுக்குரிய பதிலையும் கொடுத்தான் எளிதாக. தானியேலும் அதை போலதான். நேபுகாத்நேச்சார் கண்ட கனவு, அதன் அர்த்தம், அதன் கனவு நேபுகாத்நேச்சாரே மறந்து போனான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை தானியேல் விளக்கத்தையும் அவன் சொன்னான். கர்த்தருடைய பிள்ளை எளிதாய் சொன்னான். அதே போலதான் கோலியாத் வந்தபொழுது மொத்த இஸ்ரவேலர்களும் பயந்தார்கள். மொத்த இஸ்ரவேலர்களும் கலங்கி கொண்டு கஷ்டப்பட்டார்கள். ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை தாவீது அதை எளிதாக கல்லை தூக்கி வீசினான். ஒரு ஃபனலை போல இவர்கள் பயன்படுத்தினார்கள். உலகத்தின் பார்வையில் கஷ்டப்பட்டு சிந்துகிற இந்த காரியம் ஒரு கர்த்தருடைய பிள்ளை அங்கே இருந்தால் எளிதாக செயல்பட முடியும். நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரே, இந்த ஃபனலை போல என்னை பயன்படுத்தும். உலகத்தின் பார்வையில் கஷ்டப்பட்டு செய்கிற வேலைகள், கஷ்டப்பட்டு ஊத்துகிற வேலைகள் நான் அங்கே இருந்தால் எளிதாக செயல்பட முடியும் அளவுக்கு ஃபனலை போல என்னை பயன்படுத்தும் என்று நாம் கேட்க வேண்டும்.